புக் ரீடிங் அண்ட் புக் ரிவ்யூவில் இன்றைக்கி ஹவு டு டெவலப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் பை பப்ளிக் ஸ்பீக்கிங் டேல் கார்னகி ஆல்ரெடி ஃபஸ்ட் பேஜ் முடிச்சிட்டோம். ஸோ அதனுடைய லாஸ்ட் 2 லைன் விட்டு போச்சு. ஓகேங்களா? While we were having lunch that day, he leaned across the table and said, while we were having, அதாவது நாங்கள் லஞ்சு சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது, அதாவது பாஸ்ட் தான் அது. I have been asked many times to talk before various gatherings, but I have never been able to do so. இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் பீன் ஆஸ்க்டு, இது வந்து பேசிவ் வாய்ஸ். ஐ ஹாவ் பீன் கம்மிங்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா? ஐ ஹாவ் பீன் ஆஸ்க்டுனா நான் கேட்கப்பட்டிருக்கிறேன் நிறையா கேதரிங்ஸில், அதாவது நிறைய கூட்டங்களில். பட் ஐ ஹாவ் நெவர் பீன், என்னால் வந்து நெவர் பீன், அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான். ஐ ஹாவ் நெவர் பீன் ஏபிள் டு டூ ஸோ, அந்த மாதிரி என்னால் செய்ய முடியல. ஐ கெட் ஸோ ஃபியூஸ்டு, மை மைண்ட் பிகம்ஸ் அன் அட்டர் பேங்க். ஸோ ஐ ஹாவ் சைட் ஸ்டெப்டு இட் ஆல் மை லைஃப். ஸோ என்னுடைய லைஃப்பில் அதனால் வந்து அது ஒரு சைட்லேயே அதை ஒரு ஒதுக்கியே வச்சுட்டேன். என் மைண்ட் வந்து ஒரு குப்பை மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், ஒரு மாதிரி ஃபுல்லாகவே நான் ட்ரைன் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஓகேங்களா? பட் ஐ எம் சேர்மன் நவ் ஆஃப் அ போர்ட் ஆஃப் காலேஜ் ட்ரஸ்டீஸ். ஆனால் இப்போ நான் வந்து ஒரு காலேஜில் வந்து போர்டு மெம்பராக இருக்கேன். ஐ மஸ்ட் ப்ரிசைட் அட் தேர் மீட்டிங்ஸ். ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து என்னுடைய பங்களிப்பு நான் அளிக்கணும். ஓகேங்களா? ஐ சிம்ப்ளி ஹாவ் டு டூ சம் டாக்கிங். நான் கண்டிப்பாக சிம்பிளாக கொஞ்சம் பேசணும். டு யூ திங்க் இட் வில் பி பாசிபிள் ஃபார் மீ ஸோ லேர்ன் டு ஸ்பீக் அட் திஸ் லேட் டேட் இன் மை லைஃப்? நீங்கள் நினைக்கிறீங்களா இது வந்து என்னால் பாசிபிள் ஆகுமா? நான் வந்து கற்றுக்கிட்டு பேச முடியுமா? இவ்வளோ என் வயசு வேறு ஆயிடுச்சு. டு ஐ திங்க் மிஸ்டர் ஜென்ட்? ஐ ரிப்ளைடு. நானும் அதை நினைக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா மிஸ்டர் ஜென்ட் அப்படின்னு நான் ரிப்ளை பண்ணேன். இட்ஸ் நாட் அ கொஸ்டின் ஆஃப் மை திங்கிங். ஐ நியூ யூ கேன் அண்ட் ஐ நோ யூ வில் இஃப் யூ வில் ஒன்லி ப்ராக்டிஸ் அண்ட் ஃபாலோ த டைரக்ஷன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். கண்டிப்பாக உங்களால் பேச முடியும், ஆனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி எடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய அறிவுறுத்தலை நீங்கள் கேட்கணும். ஹி வாண்டட் டு பிலீவ் தட் பட் இட் சீம்டு டு ராசி டு ஆப்டிமிஸ்டிக். அதாவது ஆப்டிமிஸ்டிக் பெசிமிஸ்டிக். ஆப்டிமிஸ்டிக்னா எதுலேயுமே ஒரு பாசிட்டிவ்னஸ் காணக்கூடிய வருது. அதனால் அவர் வந்து அவர் நம்பணும்னு நினச்சார், விரும்பினார். ஐ எம் அஃப்ரைட் யூ ஆர் ஜஸ்ட் பீயிங் கைண்ட். ஹி ஆன்சர்ட் தட் யூ மெரிலி ட்ரைங் டு என்கரேஜ் மீ. ஸோ அவர் என்ன ஆன்சர் பண்ணார்னா, நீங்கள் என்னை வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு பதில் சொன்னார். என்கிட்ட ரொம்ப கைண்டாக இருக்கீங்கன்னு சொன்னார். ஆஃப்டர் ஹி ஹேட் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ட்ரைனிங் வி லாஸ்ட் டச் வித் ஈச் அதர் ஃபார் அ வைல். அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நாங்கள் 2 பேரும் டச்சிலே இல்லை. லேட்டர் வி மேட் அண்ட் லஞ்ச் டுகெதர் அகைன் அட் த மேனுஃபேக்சர்ஸ் கிளப். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நாங்கள் திரும்ப மீட் பண்ணோம். அப்போ லஞ்சு சாப்பிட்டோம். அந்த சமயத்தில் வந்து அதே அவருடைய மேனுஃபேக்சர் கிளப்பில் வி சேட் இன் த சேம் கார்னர் அண்ட் ஆக்குபை த சேம் டேபிள் தட் வி ஹேட் ஆன் த ஃபர்ஸ்ட் அக்கேஷன். வி ஹேட் இது நல்லா பாருங்கள். ஹேட் இந்த இடத்துல வந்து ஆக்சிலரி வெர்பு, இன்னொரு ஹேட் வந்து மெயின் வெர்பு. வி ஹேட். ஓகேங்களா? இது வந்து பாஸ்டிவ் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? ரிமைண்டிங் ஹிம் ஆஃப் அவர் ஃபார்மர் கான்வர்சேஷன் ஐ ஆஸ்க்ட் ஹிம் இஃப் ஐ ஹேட் பீன் டூ sanguine showed me sanguine then. ஸோ அவர் வந்து அந்த பழைய கான்வர்சேஷன் ஞாபகம் வச்சுருக்காருன்னு அவர்கிட்ட நான் வந்து கேட்டேன். He took a little red backed notebook out of his pocket and showed me a list of talks and dates for which he was booked. இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ அப்புறம் என்ன பண்ணேன்னா, அவர் ஒரு சின்ன நோட் புக் எடுத்து காமிக்கிறாரு. இந்தந்த டேட்டில் எனக்கு வந்து கேதரிங்ஸ் இருக்குது, நான் பேசணும். அந்த எபிலிட்டி டு மேக் திஸ் ஹி கன்ஃபெஸ்டு த ப்ளஷர் ஐ கெட் இன் டூயிங் திட் இந்த அடிஷ்னல் சர்வீஸ் ஐ கேன் ரெண்டர் டு த கம்யூனிட்டி. தீஸ் ஆர் அமங் த மோஸ்ட் கிராட்டிஃபைங் திங்ஸ் இன் மை லைஃப். அப்புறம் அவர் சொன்னார்னா, அவர் ஒத்துக்கிட்டார். கன்ஃபெஸ்னால் ஒத்துக்கிறது. அந்த மாதிரி ஒரு உற்சாகத்தை கிடச்சிருக்கு. நான் அடிஷ்னல் சர்வீஸை நான் நிறையா கம்யூனிட்டின்னு நிறைய கூட்டங்களுக்கு, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து நான் வந்து நான் கற்றுக்கிட்டதை வந்து திரும்ப செலுத்துகிறேன் என்னுடைய வாழ்க்கையில். இது வந்து என்னுடைய மோஸ்ட் கிராட்டிஃபைங் திங்ஸ் இன் மை லைஃப் அப்படிங்கிறாரு. An important disarmament conference had been held in Washington shortly before that. அதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான கான்ஃபரன்ஸ் வந்து வாஷிங்டனில் இருக்கிறதா இருக்குது. had been held, அதாவது நடந்திருந்தது ஆல்ரெடி. when it was known that the British Prime Minister was planning to attend it, the Baptists of Philadelphia
cabled invited him to speak at a great mass meeting to be held in that city. ஸோ அந்த இடத்துல வந்து பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வந்து அட்டன் பண்ணுறதா இருந்தது. அதே மாதிரி வந்து மிக முக்கியமான பீப்புள் இருந்தாங்க. அந்த பெரிய மீட்டிங்கில் வந்து இவர் பேசதான் இருந்தார். அண்ட் மிஸ்டர் ஜென்ட் இன்ஃபார்ம் மீ தட் ஹி ஹிம்செல்ஃப் ஹேட் பீன் சூசன். இதுவும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் பேசிவ். ஹேட் பீன் சோசன். ஓகேங்களா, ஃப்ரம் ஆல் த பேப்டிஸ்ட் ஆஃப் த சிட்டி. இந்த மாதிரி பேசுகிறவங்களெல்லாம் இல்லாமல் இவர் தான் சூஸ் பண்ணப்பட்டிருந்தார் டு இன்ட்ரடியூஸ் இங்கிலாண்ட்ஸு ப்ரீமியர் டு த ஆடியன்ஸ். இங்கிலாந்தோட ப்ரீமியர் வந்து ஆடியன்ஸுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக இவர் அழைச்சிருக்காங்க. அண்ட் திஸ் வாஸ் த மேன் ஹூ ஹேட் சேட் அட் த சேம் டேபிள் less than 3 years before and solemnly asked me if I thought he would ever be able to talk in public. இதே ஆள் தான் who had sat. இது பாரு, இந்த who வந்து கனெக்டிங். யார் 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே டேபிளில் உட்காந்துட்டு இதே ஆள் தான். அண்ட் திஸ் வாஸ் த மேன் ஹூ ஹேட் சேட் அட் த சேம் டேபிள் less than 3 years before and solemnly asked me if I thought he would ever be able to talk in public. இதே ஆள் தான் என்னால் பேச முடியுமான்னு சந்தேகத்தோட 3 வருஷத்துக்கு கம்மியாக இதே டேபிளில் உட்காந்துட்ருக்கு இதே ஆள் தான் who had sat. who was the man and this was the man who had sat. ஓகேங்களா, ஸோ இதுதான் அவர் தான் கேட்டார். ஆனால் இப்போ நல்லா பேசுகிறாரு. ஒரு மிகப்பெரிய மீட்டிங் கழிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் ஆர்ட் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங். தேங்க்யூ கைஸ்.